எல்லோருக்கும் வணக்கம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இப்போ 60,000 புள்ளியில் இருக்கு. இது 60,000லிருந்து 1,00,000 புள்ளி கண்டிப்பா வரும். இது யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா எப்ப வரும் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னாக்கா இங்க விஷயமா இருக்கு. ஒரு சில பங்குச்சந்தை நிபுணர்கள்லாம் எப்போ இந்த புள்ளி தொடும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்க, எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட அக்கௌண்ட்ல என்னோட போர்ட்போலியோல இன்னைக்கு என்னென்ன ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் ஓப்பன்ல இருக்கு, இன்னைக்கு என்னென்ன பொசிஷன் என்ட்ரி எடுத்திருக்கேன், என்ன பிரைஸ்ல எடுத்திருக்கேன் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல என்னென்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல நான் என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன், அதோட ப்ராஃபிட் லாஸையும் பார்த்துடலாம். கடைசியா என்னோட லெட்ஜரையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஷார்ட் டேர்ம்காக இது வரைக்கும் 9 ஸ்டாக் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த 9ல 7 ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் இப்போ ஓப்பன்ல இருக்கு. ரீசெண்டா இன்னைக்கு ஒரு ஸ்டாக் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஹிந்து பெட்ரோ 212 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி என்டர்பிரைஸ் 205 ரூபாய் 80 காசுக்கு எடுத்திருக்கேன். இன்னைக்கு எக்ஸிட் ஆயிருக்கேன் 212ல. டோட்டலா பார்த்தீங்கன்னாக்கா 3% இதில் ப்ராஃபிட் வருது. அதே போல ஐஇஎக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 25ஆம் தேதி என்டர் எடுத்திருக்கேன் 139 ரூபாயில. இப்போ கரண்ட்ல எவ்வளோ இருக்கு அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு பொசிஷன் என்டர் ஆயிருக்கேன் அக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பிரைஸ் 34 ரூபா 45 காசுக்கு என்டர் ஆயிருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள்ல இதோட டார்கெட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஐஇஎக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி நாளைக்கு நான் இதை செல் பண்ணிடுவேன். ஐஇஎக்ஸ் இப்போ 138 ரூபா 35 காசுல இருக்கு. நான் என்டர் ஆன பிரைஸ் பார்த்தீங்கன்னா 139 ரூபா, ஒரு 65 காசு இப்போ லாஸ்ல இருக்கு. அக்ஷர் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்டர் ஆன பிரைஸ் 34 ரூபா 45 காசு. இந்து பெட்ரோ 212 ரூபாயில இன்னைக்கு எக்ஸிட் ஆயாச்சு. 212 ரூபாய் 60 காசு வரைக்கும் இன்னைக்கு ஹை வரைக்கும் போயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு டோட்டலா 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். டாடா ஸ்டீல், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, மாருதி, ரிலையன்ஸ். இதுல எத்தனை ஸ்டாக் என்ட்ரி கிடைச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்க்கலாம். அஞ்சு ஸ்டாக்ல இன்னைக்கு 2 ஸ்டாக் தான் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ரிலையன்ஸ், மாருதி. ரிலையன்ஸ்ல ஒரு 278 ரூபா ப்ராஃபிட் வருது. மாருதியில ஒரு 3% ப்ராஃபிட் வருது. டோட்டலா 20 மாதங்கள் கான்செப்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3% மேலே இன்னைக்கு ப்ராஃபிட்ல வருது. அதே போல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு லாஸ் தான், எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரல. ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் சரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரி 3 என்ட்ரிலுமே எனக்கு லாஸ் தான் வருது. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டோட்டலா ஒரு 2000 ரூபாய் லாஸ் வருது. இது என்னோட கம்பைன் லெட்ஜர். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்ப இருந்த வேல்யூ 1,78,65 ரூபாய் 78 காசு. இப்ப கரண்ட் வேல்யூ இன்னியோட ப்ராஃபிட்டை இது நான் ஆட் பண்ணல. நேத்தி வரைக்கும் 2,06,533 ரூபாய் 35 காசு இருந்திருக்கு. பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 28% இப்போதைக்கு இந்த 4 மாசத்துல ப்ராஃபிட்ல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு ஒவ்வொரு மாசமும் 2,500 ரூபாய் வீதம் எஸ்ஐபி மூலியமா மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு 6 மாசத்துல 16,999 ரூபாய் 50 காசு என்னோட வேல்யூ. இப்போ கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 17,525 ரூபாய் 30 காசு. டோட்டலா ஒரு 6% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் இது வரைக்கும் எனக்கு 9 என்ட்ரி கிடைச்சிருக்கு. 9ல 7 என்ட்ரி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 2 என்ட்ரி இப்போதைக்கு ஓப்பன்ல இருக்கு. இது வரைக்கும் எனக்கு 13,580 ரூபாய் 13 காசு, அதாவது 32% இப்போதைக்கு எனக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ள போகலாம். பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்தோட இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா அதோட புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏறிட்டு தான் வருது. இது யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ சென்செக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 60,000 புள்ளியில இருக்கு. இந்த 60,000 புள்ளிகள் 1,00,000 எப்ப தொடும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னோட வீடியோல இப்ப பார்க்க போறோம். சென்செக்ஸ் போன வருஷம் 62,000 பாயிண்ட் லைஃப் டைம் ஐ வந்தது. அதுக்கப்புறம் பொருளாதார மந்த நிலை, பணவீக்கம், ரூபாயோட சரிவு, இந்த காரணத்தினால ஒரு 52,000 வரைக்கும் கீழே போச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா 60,000 ரூபாய் அந்த லெவல்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 60,000 புள்ளியில இருந்து கூடிய சீக்கிரம் இந்த 1,00,000 அப்படின்ற மேஜிக் என்ன கண்டிப்பா டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில பொருளாதார, அதாவது பங்குச்சந்தை நிபுணர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு நாள்ல டச் பண்ணும் அப்படின்றத பத்தி இப்போ நம்ம டீட்டெயில பார்க்கலாம்.
பங்கு வர்த்தகத்தோட மூத்த நிதி மேலாளர் ஹிரேன் தேவ் என்பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2025வது வருஷம் கண்டிப்பா சென்செக்ஸ் இந்த 1 லேக் அப்படின்ற மேஜிக் நம்பரை டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உலக அளவில் பணவீக்கம் பொருளாதார மந்த நிலை இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தையில 1 லட்சம்ன்ற இந்த நம்பர் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் அதாவது 2025க்குள்ள இது டச் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே போல சாம்கோ செக்யூரிட்டிஸ் ஆராய்ச்சி தலைவர் அபூர்வா ஷெத் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா வர 2024க்குள்ள கண்டிப்பா அந்த 1 லட்சம் அப்படின்ற மேஜிக் என்ன தொடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு 8 வருஷத்துக்கு ஒரு முறையை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒரு சென்செக்ஸ்ல அதாவது பங்குச்சந்தையில ஒரு சுயற்சி வரும். அதாவது அதை எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இம்பாக்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இந்த 8 வருஷம் அப்படின்றது 2024ல முடியறதுனால கண்டிப்பா 2024ல இந்த 1 லட்சத்தையும் தாண்டி போகும் இந்த சென்செக்ஸ் புள்ளிகள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2002ல சென்செக்ஸ் 3000 பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 2012ல 19,000 பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு 2018ல 34,000 பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அப்படியே டபுள் ஆயிடுச்சு, அதாவது 60,000 பாயிண்ட் வந்துருச்சு. இந்த 20 வருஷத்துல 3000 பாயிண்ட்ல இருந்து 60,000க்கு வந்த இந்த சென்செக்ஸ் இப்போ இன்னும் ஒரு 4 வருஷத்துல கண்டிப்பா 1 லட்சத்தை தொடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷத்திலிருந்து பங்குச்சந்தையோட வளர்ச்சி 15% இருந்தது, அதாவது ஆண்டுக்கு 15% இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல கண்டிப்பா 1 லட்சம் இல்ல 2 லட்சத்தையே தாண்டும் சென்செக்ஸ். இதுல என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எது எப்படி இருந்தாலும் நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, நம்மோட போர்ட்போலியோ வேல்யூ நாம எதிர்பார்க்கறதை விட அதிகமான வளர்ச்சி கூடிய சீக்கிரம் அடையும் அப்படின்றதுல நாம நம்பிக்கையா இருப்போம். ஓகே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அந்த மார்க்கெட்ல நான் என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போறேன் அப்படின்றத மண்டேயோட வீடியோல பார்க்கலாம். பாய்.